பன்னீர் கபாப் வந்து எப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன். வெளியில் இந்த மசாலா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலாவோடு சேர்ந்து உள்ளுக்குள்ள பன்னீரும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியில் இருக்க இந்த மசாலா கோட்டியும் அழகாக இருக்குது. பன்னீர் கபாப் செய்கிறது ஃபஸ்ட்டு இந்த வேக வச்ச பட்டாணியையும் இந்த கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கிறணும். மசிச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கலந்துக்குவோம். இதோட சாட் மசாலா ஒரு ஸ்பூனு, கரம் மசாலாவும் காஷ்மீரி சில்லி தூளும் போட்டுக்குருவோம். சால்ட் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு 50 கிராம். இது எல்லாமே கலந்து கபாப் பண்ணுறதுக்கு இந்த மேல் மாவு இது ரெடி பண்ணியாச்சு. நீ பன்னீரை ஊற்றி உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிக்கணும். பன்னீரை நல்லா துருவிட்டு இதில் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கணும். இந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள ஊட்டிக்கிறேன். கபாப் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி செஞ்சிடணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே இந்த பன்னீரை குட்டியாக வச்சுருக்கோம்ல, உதுத்த பன்னீரை மிளகு தூளாக போட்டு வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். உண்டையாக செஞ்சுட்டு அதை வந்து கார்ன்ஃப்ளவர் லேசாக அப்படி டஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இப்போ பன்னீர் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும். பன்னீர் கபாப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பன்னீர் வந்து நல்லா சூடாக அழகாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியில் இருக்க இந்த மசாலா கோட்டியும் அழகாக இருக்குது.